நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். வாயா, உன்னை முன்னாடி எதிர்பார்த்தேன், நீ கொஞ்சம் லேட். ஏன் சார் என்ன எதிர்பார்த்தீங்க? நம்ம எப்படா குப்புற விழுவோம், கைத்தடி சிரிக்கலான்னு 2 பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல, அதான் நான் கீழே விழுந்தது உன்னை தேர்னேன். என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். அந்த டார்கெட் விஷயத்துல நான் உங்களுக்கு தான் சார் சப்போர்ட். கரெக்டா டார்கெட் மேட்டர்னு சொல்லி நீ ஏன் மாட்டிக்கிட்ட பாரு. ஐயோ, நம்மளே வாயை விட்டுட்டோமே. சரி, இன்னொருத்தங்க யாரு சார்? கீழே விழுந்தா 2 பேரும் சிரிப்பாங்கன்னு சொன்னல, ஒருத்தன் நீ, அந்த இன்னொருத்தங்க சார் சிஓஓ எங்கன்னு தெரியல சார். அதுதான் இந்த இன்னொருத்தன்னு நீயே ஒத்துக்கிற. ஆஹா, திரும்பவும் நம்ம தான் அவுட்டா? முழிக்காத, எங்க அவரு? சார் இப்ப வருவார் பார். நான் சொல்லல. குட் மார்னிங் விஸ்வநாதன். குட் மார்னிங். உட்காருங்க டேவிட். தேங்க்யூ சார். இப்படி கேவலமா மாட்டிக்கிட்டமே. சேகர், நான் உங்களை எதிர்பார்த்தேன். எதுக்கு? இப்ப எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்கு தான். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. நீங்களே ஏதாவது யோசிச்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் டேவிட்டை பார்க்க வந்தேன். அப்ப உங்களுக்கு என்கிட்ட பேச எதுவும் இல்ல? அப்படி இல்லை, அதுவும் இருக்கு. நம்ம தான் விஸ்வநாதன் பால் அடிக்க தடுமாறுறோம்னா நம்ம சிஓஓ ரொம்ப தடுமாறுறாரு. கேளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ நீட் an explanation. எதுக்கு? கம்பெனிக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் டீல், அதுவும் மிகப்பெரிய வேல்யூ இருக்கிற பிசினஸ் டீல் லாஸ்ட் மினிட்ல வரல. அது ஏன்னு எனக்கு விளக்கம் வேணும். ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? உளவலைங்க எல்லாம் சொல்லியிருக்கணுமே. எனக்கு உங்ககிட்ட இருந்து விளக்கம் வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஆனா நான் என் வாயால விளக்கம் சொல்லணும். எஸ், நான் இதை சேர்மனுக்கு இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் கம்பெனில என் கூட வேலை செய்யற கலீக் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். டேவிட், எங்கேயோ பாக்குற மாதிரி இருந்தாலும் உன் காது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டீசெண்டா கவனிக்காத மாதிரி நடிக்க வேண்டாம். நீ என்ன பார்க்கலாம். எஸ் சார். அந்த கம்பெனியோட அப்ரோச் சரியில்லை, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். புரியல. ஒரு வேலையை கொடுக்குறப்பவே காலு கீழே ஸ்டூலை வச்சு கழுத்துல கயிறை போட்டு அந்த வேலையை நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறது தப்புங்கிறதுனால தான் நான் அதை ஒத்துக்கல. 2 கம்பெனிகள் நடுவில் நடக்கிற ஒரு டீல், யாரால இந்த வேலையை பெஸ்டா செய்ய முடியுங்கிறது மட்டும்தான் அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளுக்காக ஒருத்தன் கம்பெனியை பயன்படுத்துறது ரொம்ப அன்ப்ரொஃபஷனல். அவங்க கிட்ட அப்படி ஒரு அப்ரோச் இருந்துச்சு, அதனால தான் நான் அதை எடுத்துக்கல. நீங்க கொஞ்சம் இறங்கி போயிருந்தா இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நடந்திருக்கலாம், ஆனா ஏன் நடந்துச்சுன்னு மொத்தமா எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிருக்கும். நியாயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இறங்கி போக ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் இறங்கி போயிட்டே தான் இருக்கணும். வேற சாய்ஸே இல்லை. அவன் வச்ச பொறியில மாட்டிக்கிட்டா காலம் பூரா அடிமையா தான் இருந்திருக்கணும். எனக்கு இந்த பதில் திருப்தியாவே இல்ல. புரியலன்னு சொல்லுங்க, விளக்குறேன். எனக்கு புரியுது. அப்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. விஸ்வநாதன், கிளையண்ட் வேலிடேஷன் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க பக்கத்துல உட்காந்துருக்க HR மேனேஜருக்காக சொல்றேன். கிளையண்ட் வேலிடேஷன்னா ஒருத்தன் நமக்கு வேலை கொடுக்குறான்னா உடனே குடுகுடுன்னு போய் அந்த வேலையை எடுத்துக்கூடாது. ஒரு வேலையை தரத்துக்கு முன்னால அவன் எப்படி அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறானோ, அந்த மாதிரி அந்த வேலையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் இவன்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவன் தகுதியான ஆளான்னு பார்க்கணும். நமக்கு வேலை தரவன் யாரு, வேலை தர்றவன் சம்பளம் தருவானா, அவன் ரெப்புடேஷன் எப்படி இருக்கு, அவன் ஏமாத்து பேர் வழியா ₹1 கொடுத்துட்டு ₹100 வேலை வாங்குறானா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிளையண்ட் கிட்ட நம்ம பிச் பண்ணவே செய்யணும். வேலிடேஷன் ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, அப்பப்போ தேவை. இப்போ இருக்க சூழ்நிலையில அவன் நம்மளை எப்படி வேணா ஆட்டி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை வேணான்னு சொன்னேன். ஆஃபீஷியலா இல்ல, பர்சனலாவே கேட்கறேன். உங்க ஈகோவால தானே இந்த ப்ராஜெக்ட் போச்சு? இல்ல, தன்னோட ஈகோக்காக இந்த பிசினஸ் டீலை பயன்படுத்திக்க சதீஷ் நினைச்சது ரொம்ப அன்ப்ரொஃபஷனல். இப்படி ஒரு அன்ப்ரொஃபஷனல் டீலுக்கு நெட்டை கூட கண்ட்ரி கூட ஒத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தட்ஸ் ஆல். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதெல்லாம் நீங்க இதை மெயிலா எல்லாருக்கும் அமிச்சாச்சு, சேர்மன் வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது விளக்க வேணும்னா மெயில்ல கேளுங்க, எனக்கு வேலை இருக்கு. வெளியே போடுறீங்களா? இன்னுமா புரியல?